Hello everyone, welcome to my channel. ஒரு 7 இயர்ஸா பிசிஓடியால சஃபர் ஆகி எல்லா மாசமும் டேப்லெட்ஸ் போட்டாதான் பீரியட்ஸ் வர வைக்க முடியும் அப்படின்ற ஸ்டேட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் 120 டேஸ் ஒரு சேலஞ்சை ஃபாலோ பண்ணி என்னோட பீரியட்ஸை ரெகுலர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓவரால் ஜேர்னில நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணேன், அது எப்படி என் லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் கவர் பண்ண போறேன். நான் வந்து 2017 ஏஜ் அட்டன் பண்ணேன். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணி என்னோட அடுத்த பீரியட்ஸே 9 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்துச்சு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பீரியட்ஸ் வந்து இரெகுலரா தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்து இரெகுலரா தான் இருந்துச்சு. நான் எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க ஒரு சில பேசிக் கிரைட்டீரியாஸ் தான் வச்சிருப்பாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் போனாலுமே எனக்கு பீரியட்ஸ் வரதுக்காக பில்ஸ் தருவாங்க. அதை நான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஃபாலோ பண்ணா அந்த 3 மந்த்ஸ்க்கு எனக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். பிகாஸ் அந்த பில்ஸ்லாம் அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 மந்த்ஸ் கழிச்சு என்னோட பீரியட்ஸ் வந்து வராது. ஸோ நான் நிறைய ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இது எல்லாத்தையும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கி தேங்க் காட் நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். என் லைஃப்ல நடந்த ஒரு பெஸ்டஸ்ட் திங் வந்து இந்த ஜேர்னி. ஒய்? பிகாஸ் இந்த ஜேர்னில வந்து 120 டேஸ்ல எனக்கு ஆல்ரெடி 3 மந்த்ஸ் டிலே ஆனதுனால தான் இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். டேப்லெட்ஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ ஜேர்னியோட 3rd டேவே எனக்கு அந்த 3 மாசம் டிலே ஆன பீரியட்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 32 டேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்துச்சு. அதாவது ஜேர்னிக்கு ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து 32 டேஸ்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் 28, 32, 28. ஸோ இந்த மாதிரி 2 32 அண்ட் 2 28. ஸோ என்னோட சைக்கிள் வந்து இந்த 28ல இருந்து 32க்குள்ள தான் இந்த 4 டைமும் வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துச்சுல, அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் என்னோட லைஃப் டைம்லயே ஒரு பீரியட்ஸ் வந்து இந்த 30 நாள்ல வருது. அதுவும் அந்த 30 நாள் டேப்லெட் போடாம வருது. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 120 டேஸ் நான் ஓவரா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பிகாஸ் இதை நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் ட்ரஸ்ட் மீ, உங்களோட லெக்ஸ்ல நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ். நான் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க்கு, பேக்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் சுகர்ஸ் நிறைய இருக்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சமோசா, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த பானிபூரி சாப்பிட்றது, காளான் சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணேன். இனிஷியலா நான் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலனாலுமே இந்த ஓவரால் ஜேர்னில நான் அவாய்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, நான் டெய்லி ஜங்க் எடுத்துக்கிறத ஸ்டாப் பண்ணி அதுக்குன்னு ஒரு நாள் லைக் சாட்டர்டேஸ்ல எனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். அந்த சாட்டர்டேவை வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆக்குனேன். அண்ட் இப்போவுமே மந்த்லி ஒன்ஸ்ல நான் எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். அண்ட் இப்போ இன்டேக்கை பொறுத்த வரைக்குமே நான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணேன். இனிஷியலா வந்து 12:12 ஃபாலோ பண்ணி இந்த ஜேர்னியோட கம்ப்ளீட் பண்ணும்போது நான் 20:4 நிறைய டேஸ் இருந்திருக்கேன். ஒரு சில டேஸ்ல வந்து 16:8. இப்போ நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத சொல்றேன். இப்போ ஒரு பேசிக்கா நம்மளோட ஹோம்ஸ்லாம் என்ன ஒரு பேசிக் டிஷ்ஷா இருக்கும்னா, காலையில ஒரு இட்லியோ தோசையோ இருக்கும், மதியானம் ரைஸ் இருக்கும், அண்ட் நைட்ல வந்து இட்லி தோசை இல்லைன்னா உப்புமா. ஸோ லிட்டரலி நம்ம சாப்பிட்றது எல்லாமே அந்த கார்போஹைட்ரேட்டை சுற்றி வருது. அது இன்னும் நம்ம கண்டிஷனை வந்து வேர்சன் ஆக்கும். அதனால என்னோட வெயிட் லாஸ் பண்றதுக்கோ சரி, என்னோட பீரியட்ஸை ரெகுலர் பண்றதுக்கோ சரி, மீல் ஹேபிட்டும் கொஞ்சமா மாத்தினேன். ஃபர்ஸ்ட் மீலுக்கு வந்து எப்பவுமே இட்லி தோசை தான் எங்க வீட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக எக்ஸ் எடுத்துக்கிறது, ஃப்ரெஷ் கோகனட் எடுத்துக்கிறது, இளநீ, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு பிளஸ் ஒரு 2 எக்ஸு, சோக் பண்ணியிருக்க நட்ஸ்லாம் ஷேக் பண்ணி கொடுக்குறது, இல்லைனா சோக் பண்ண நட்ஸை பொறுமையா சாப்பிட்றது, நைட் ஊற வச்சு சுண்டல் வேக வச்சு சாப்பிட்றது அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீலுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கினேன். அண்ட் செகண்ட் மீலுக்கு எப்படியோ நம்ம வந்து ரைஸ் தான் சாப்பிட போறோம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, காய்கறிகள் வந்து ரைஸை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அம்மா இன்னைக்கு கீரை செய்யறாங்கன்னா ஒரு கரண்டி சாதம், ஒரு நிறைய கீரை, அதோட சேர்த்து ஒரு எக்கு, கொஞ்சம் குழம்பு, இல்லைன்னா கீரையிலே பிசைஞ்சு சாப்பிட்றது, இல்லைன்னா சில டைம்ஸ் 2 பொரியல் செஞ்சாங்கன்னா 2 பொரியலும் வச்சுட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டு அதோட அந்த பொரியல்லே பிசைஞ்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி எடுத்துக்கினேன். 3rd மீலுக்கு வந்து ராகி கஞ்சு, கம்பு கஞ்சு, அண்ட் தோசை மாவுலேயே வந்து ராகி கலந்து சாப்பிட்றது, கம்பு மாவு கலந்து சாப்பிட்றது, அண்ட் பெசரட்டு சொல்லுவாங்கல்ல, நிறைய பருப்புகள்லாம் போட்டு செய்யற அடை தோசை, பச்சை பயிர் போட்டு செய்யற அடை தோசை, லிட்ரலி ரைஸை கம்மி பண்ணேன். அவ்வளவுதான். இந்த 3 மீலை நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணேன். இதோட சேர்த்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1 to 15 டேஸ் டெய்லி வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். ஸோ இந்த 3 மீல் மாத்தி நான் ஒரு 3 டேஸ் வாக்கிங் போகும்போது எனக்கு 3 மந்த்ஸ் டிலே ஆன பீரியட்ஸ் டேப்லெட்ஸே இல்லாம வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துச்சு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து அந்த 30 டேஸ் சைக்கிள் எல்லாம் வர ஆல்ரெடி எனக்கு டிலே ஆயிருந்துச்சு. நான் கொஞ்சம் என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துச்சு. பட் இது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். என் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டேன், டேப்லெட்ஸ் இல்லாம இந்த வாட்டி வந்துருச்சுல, சோ நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். தென் வந்து என்ன பண்ணனா 15 டேஸ் வந்து நான் என்னோட வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது
நான் ரிசர்ச் பண்ண வீடியோஸ்ல நிறைய பேர் வந்து யோகாஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால பிசிஓடிக்கு என்னெல்லாம் யோகாஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பிசிஓடிக்காகவே நிறைய டெடிகேட்டட் யோகா வீடியோஸ் இருந்துச்சு, யோகா சேனல்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பிக் பண்ணி டெய்லி பண்ண ஆரம்பிச்சேன். 20 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 days ஒரு வீடியோவை பர்ஃபெக்டா பண்ணணும்னு கோல் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 2 வீடியோ பிக் பண்ணி சூஸ் பண்ணி 1 hour பண்ணேன். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை வந்து நான் இன்னும் மோட்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா, என்கிட்ட யோகா மேட்லாம் இல்லை. ஸோ ஒரு 15 days ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நான் 15 நாள் யோகா பர்ஃபெக்டா பண்ணிட்டேன்னா நான் ஒரு யோகா மேட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் 15 days செக்லிஸ்ட் போட்டு அதை பண்ணேன். தென் நான் என்னோட யோகாவையும் பண்ணேன். இன்னும் வரைக்குமே என்னோட ஓவரால் ஜேர்னில என்னோட மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கோட சேர்த்து எனக்கு என்னோட யோகா வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் யோகா மேட் எடுத்து ஒரு 2 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes ஏதாவது எனக்கு பிடிச்ச யோகாவை ஒரு 20 counts 30 counts நான் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டு தென் என்னோட வேலையை பார்ப்பேன். பிகாஸ் யோகா வந்து என்னோட ஓவரால் ஜேர்னில எனக்கு ஒரு பூஸ்டரா இருந்ததோட சேர்த்து இந்த ஜேர்னியை பண்றதுக்கு எனக்கு புஷ் பண்ண வந்து என்னோட யோகா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் லாஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே 2 விஷயம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து மைண்ட் செட் அண்ட் பீயிங் கன்சிஸ்டன்ட். ஏன் நான் மைண்ட் செட் சொல்றேன்னா, இப்போ வந்து என்னோட சைக்கிள் வந்து 3 months ஆல்ரெடி டிலே ஆகி நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதனால எனக்கு 3 months டிலே ஆனதுனால நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னோட பெல்விக் ஏரியாஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி என்னோட பீரியட்ஸ் வந்துச்சு. ஒரு 10 days 15 daysல உங்களுக்கு பீரியட்ஸ் வரலாம், நீங்க வந்து உங்க ஹோப்பை வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. வேர் யூ ஸ்டாப் எவ்ரிதிங் அண்ட் திருப்பியும் நீங்க வந்து எப்படி வாழ்றீங்களோ அப்படி வாழ்வீங்க. இன்னும் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாகும், உங்களோட சிஸ்ட் அதிகமாகும். ஸோ ரிசல்ட்ஸை வந்து நீங்க ஸ்டிக் பண்ணாதீங்க. நீங்க எதை நினைங்கன்னா, நான் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கேன்னா, எந்த அளவுக்கு இந்த ஜேர்னியை ஃபாலோ பண்றேன் அப்படின்றத மட்டும் நீங்க கோலா வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபெக்டா பண்ண யூனிவர்ஸ் அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம கிட்ட எடுத்து வந்து சேர்க்கும். ட்ரஸ்ட் மீ. ஏன்னா day 1 எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி உனக்கு 4 மாசம் பீரியட்ஸ் வரல சுபா, நீ இந்த சேலஞ்ச் பண்ற, 4 மாசமா உனக்கு பீரியட்ஸ் வரலன்னா உனக்கு என்ன ஆகும், உன்னோட சிஸ்ட் வந்து அதிகமா ஆகிட்டு தான் இருக்கணும், நீ இதை பண்ணணுமா, ஹாஸ்பிட்டலே போ. ஃபேமிலியில யாருமே இந்த ஹெல்த் பேக்ரவுண்ட்லயும் இல்ல, பேசிக்கா ஒரு மெடிசன் ஃபீல்ட்லயும் யாருமே இல்ல, இது நார்மலான விஷயம் தான் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணவும் யாரும் இல்லை. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நான் day 1 இல்ல நான் இதை பண்ணணும், day 2 நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு இருக்க ஒரே ரீசன் என்னோட மைண்ட் செட் தான். நான் இதை பண்ணணும், என்ன ஆனாலுமே நான் இதை பண்ண போறேன். எனக்கு உடம்பு சரியில்லையா, நான் இதை பண்ண போறேன். எனக்கு மைண்ட் சரியில்லையா, நான் இதை பண்ண போறேன். ஒர்க் அவுட் பண்ண தோணலையா, வாக்கிங் போறேன். எனக்கு இதை சாப்பிடணும்னு தோணலையா, ஆனா ஹெல்த்தியா வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபைண்ட் பண்ணி நான் சாப்பிட போறேன். எல்லாரும் ஜங்க் சாப்பிட்றாங்களா, இல்ல எனக்கு என்னோட பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகணும், நான் ஹெல்த்தியா இருக்கணும், நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண மீல நான் சாப்பிட போறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மைண்ட் செட்டும் கன்சிஸ்டன்சியும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு டெய்லி உங்க பாடியை மூவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் இங்க மென்ஷன் பண்றேன். அதுல போயிட்டு நீங்க ஹைலைட்ஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஹைலைட் இருக்கும். அந்த ஹைலைட் நீங்க போய் பார்த்தாலே ஜஸ்ட் நான் இந்த ஜேர்னியை ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது யார் யாரெல்லாம் அவங்க இதை ஃபாலோ பண்ணி அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் யூ கேன் கோ த்ரூ இட். பிகாஸ் என்னால இது புரிஞ்சிக்க முடியுது, பிளைண்டா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண முடியாதுதான். பட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போகுது, நீங்க ஹெல்த்தியான ஒரு பர்சனா தான் மாற போறீங்க அப்படின்ற போது நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூர் சம்மன் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, பீரியட்ஸ் வரல, டேப்லெட் போட்டாதான் பீரியட்ஸ் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாருக்கிட்டனா சொல்றதுக்கு பயமா இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபீலே பண்ணாதீங்க. நீங்க தனியா இல்ல, வாங்க நம்ம சேர்ந்து இந்த ஜேர்னியை பண்ணுவோம், சேர்ந்து ஹீல் ஆகும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்களோட சஜஷனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ், அடுத்து இந்த சீரீஸ்ல என்னெல்லாம் கவர் அப் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் சீயிங் மை வீடியோ. நன்றி அண்ட் பாய்.